பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் மேரி ஜோன்ஸ்கோ என்பவளை பற்றி இன்றைக்கு நாம் பார்ப்போம். மேரி ஜோன்ஸ்கோ என்ற சிறுமி வேல்ஸ் நாட்டில் பிறந்தவள். இவள் 1784 பிறந்து 1864 இவ்வுலகத்தை விட்டு பரலோகம் சென்றாள். இவள் சொந்தமாக ஒரு வயல் வாங்க மிகவும் ஆசையாக இருந்தாள். அந்நாட்களில் வேதாகம் வாங்குவது மிகவும் அரிது. ஆனாலும் அது வாங்கலாம், ஆனா பணக்காரர்கள் வாங்க முடியும், ஏழைகளால வாங்க முடியாது. இவங்க குடும்பம் மிகவும் ஏழ்மை குடும்பத்தில் இருந்தனால இவளால் வாங்க முடியல. 6 வருடமாக காசை சேகரித்து வைத்தாள். 6 வருஷத்துக்கு பிறகு அவ அந்த பைசாவை எண்ணி பார்க்கும்போது பைபிள் வாங்குறதுக்காக அந்த பைசா சேர்ந்து விட்டது என்று நினைத்து துள்ளி குதித்தாள். அதன் பிறகு ஒரு போதகரிடம் பைபிள் இருக்கு என்பதை அறிந்து கொண்டு 25 மைல்கள் தூரம் நடந்து சென்று அப்போதகரிடம் பைபிள் வாங்குறதுக்காக சென்றாள். அவ அங்க போய் பார்க்கும்போது பைபிள் காலியாயிட்டு. அதை நினைத்து அழுதாவா. அங்க இருக்க போதகர் அவள் அழுறதை பார்த்து மன கசந்து அவருக்குன்னு வைத்திருந்த அந்த பைபிள் எடுத்து இவளிடம் கொடுத்தார்கள். தன் கையில பைபிள் வந்துட்டே என்பதை நினைத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உற்சாகத்தோட தன் வீட்டுக்கு சென்று உறவினர்களிடம் போய் சொல்லி அந்த வேதாகமத்தை எடுத்து உற்சாகமாக படித்தாள். நம்ம கையில பைபிள் இருந்தும் வாசிக்க மாட்டோம். அந்த மேரி ஜோன்ஸ்கோ அதை வாங்குறது கஷ்டப்பட்டு அவ வாங்கினா. அதை நம்ம சிந்தித்து செயல்படுவோம், பைபிளை வாசிப்போம். ஆமென்.